ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। अध्यायं 11 विश्वरूपम्। अर्जुन उवाच मदनुग्रहाय अनुग्रहाय परमं गुह्यम् अध्यात्मसंहितं यद्वेयोक्तं वशस्तेन मोहोऽयं विगतो मम। யாரோ ஒருத்தர் மொழிபெயர்ப்பு பொருளுரை படிங்க. நான் படிக்கவா மாதாஜி? படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனன் கூறினான். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். அர்ஜுனன் கூறினான், ஆன்மீகம் சம்பந்தமான பரம ரகசியங்களை அன்புடன் எனக்கு வழங்கியுள்ளீர். தங்களது இத்தகு அறிவுரைகளை கேட்டதால் இப்போது எனது மயக்கம் தெளிந்துவிட்டது. பொருளுரை. கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்பதை இந்த அத்தியாயம் தெளிவாக காட்டுகின்றது. பௌதீக பிரபஞ்சங்களை தோற்றுவிக்கும் மகா விஷ்ணுவிற்கும் அவரே மூல காரணம். கிருஷ்ணர் ஓர் அவதாரம் அல்ல, அவரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். இது முந்தைய அத்தியாயத்தில் முழுமையாக விளக்கப்பட்டது. இப்போது அர்ஜுனனை பொறுத்தவரையில் அவன் தனது மயக்கம் தெளிந்துவிட்டது என்று கூறுகின்றான். இதன் பொருள் என்னவெனில், கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதராகவோ தனது நண்பனாகவோ இனிமேல் அர்ஜுனன் நினைக்கப் போவது இல்லை. மாறாக எல்லாவற்றிற்கும் மூலமாக எண்ணுகின்றான். கிருஷ்ணரை போன்ற சிறந்த நண்பரை பெற்றிருப்பதால் அர்ஜுனன் மிகுந்த உற்சாகமும் பெருமிதமும் கொள்கிறான். ஆனால் எல்லாவற்றிற்கும் கிருஷ்ணரே மூலம் என்பதை தான் ஏற்றுக்கொண்டாலும் பிறர் இதனை ஏற்காமல் இருக்கலாம் என்று அவன் இப்பொழுது எண்ணுகின்றான். எனவே கிருஷ்ணருடைய தெய்வீகத்தன்மையை அனைவரின் மத்தியிலும் நிலைநிறுத்துவதற்காக விஸ்வரூபத்தை காட்டும்படி கிருஷ்ணரிடம் அவன் இந்த அத்தியாயத்தில் வேண்டுகின்றான். உண்மையில் ஒருவன் விஸ்வரூபத்தை பார்க்கும்போது அர்ஜுனனை போன்று அச்சமுறுகிறான். ஆனால் கருணையின் உருவாகிய கிருஷ்ணர் இதனை காட்டிய பிறகு தன்னை மீண்டும் தனது சுய உருவத்திற்கு மாற்றிக்கொள்கிறார். நான் உனது நன்மைக்காகவே உன்னிடம் பேசிக் கொண்டுள்ளேன் என்று கிருஷ்ணர் பலமுறை கூறியவற்றை அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறான். மேலும் தனக்கு நிகழ்பவை அனைத்தும் கிருஷ்ணரின் கருணையாலேயே என்பதையும் அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறான். எல்லா காரணங்களுக்கும் காரணம் கிருஷ்ணரே என்றும் அவரே எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றுள்ளார் என்றும் அர்ஜுனன் தற்பொழுது முழு நம்பிக்கை வைத்துள்ளான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யூஸ்வலா பாத்தீங்கன்னா நாம இப்ப முன்னாடி சாப்டர் எல்லாம் பார்த்தோம், எல்லாமே பகவானோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தொடங்குச்சு இல்லைங்களா? பகவான் நான் வந்து சீக்ரெட் சொல்லித்தரேன், ரகசியத்திலும் ரகசியம் சொல்லித்தரேன், முக்கியமானது உனக்கு சொல்லித்தரேன், அப்படிதான் வந்துச்சு இல்லைங்களா? எஸ். 8வது அத்தியாயத்துல மட்டும் ஸ்டார்டிங்ல இருக்கிற அர்ஜுனா கேள்வி கேட்பாருன்னு நினைக்கிறேன். சோ இப்ப வந்து இதுல அர்ஜுனா சொல்லிட்டாரு, நீங்க எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க, என்னோட மயக்கமே தெளிஞ்சிருச்சு. சோ பிரபுபாத் பாத்தீங்கன்னா பொருளுரையில ஏற்றுக்கொள்கிறான் ஏற்றுக்கொள்கிறான்னு கொடுத்துட்டே இருக்கிறார். அர்ஜுனா வந்து ஏத்துக்கிறான். சோ இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. நம்மளால எல்லாம் வந்து கிருஷ்ணாவே கடவுள், அவரே நம்ம முன்னாடி இப்ப வந்து நின்னு நான் தான் எல்லாம்னு சொன்னா கூட ஏத்துக்க மாட்டோம். அந்த அளவுக்கு நம்மளாம் வந்து இந்த பௌதீகத்திலேயே அப்படியே ஊறி போய் உட்கார்ந்துருக்கோம். கிருஷ்ணாவே வந்து சொன்னா கூட ஏத்துக்க முடியாத அளவுக்கு நான் வந்து இந்த அந்த சடங்கு சம்பிரதாயங்கள்ல வந்து மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பயங்கர அட்டாச்மெண்ட், இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றது. அந்த அந்த மலையாள இதுல கேரளால ஒருத்தர் பாட்டு எழுதுவாரு, பகவான குழந்தையா நினைச்சு. மானா பணமா பூந்தானமா மாதாஜி? பூந்தானமா அவருக்கு வந்து கிளம்புறாரு. அவருக்கு வைகுண்டத்துல இருந்து விமானம் வந்துருச்சு. அப்ப வந்து ஒரு ஒய்ஃப கூப்பிடுறாரு. அந்த அம்மா என்னங்குது, இருங்க அடுப்புல ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வராங்குது. வேலைக்காரம்மா குடுக்குடுன்னு ஓடி வந்து விமானத்துல ஏறிக்கிச்சு. சோ அப்ப நம்ம கூட சிரிப்பா இருக்கு, என்ன இந்த அம்மா லூசா? அது துக்காராமா?
துக்காராம் பண்டரிபுரத்துல இருக்க பாண்டுரங்க துக்காராம். அதுதான் அவர் மட்டும் தானே போவாரு. துக்காராம் அவர் மட்டும் போவாரு. அவர் மட்டும் போவாரு. இது வந்து அந்த இவருதான் அந்த அவர் பேரு பூந்தானமா நாராயண பட்டத்திரியா மாதாஜி? இல்லைங்க மாதாஜி, நல்ல பேர். நான் நாளைக்கு ரெஃபர் பண்ணி சொல்றேன். அவர் வந்து இது பாஸ்ட் டைம் உண்மையா நடந்தது. இது அவரோட வேலைக்காரமா ஓடி போய் உட்காந்துக்குவாங்க. சோ இத சிரிப்போம், இன்னும் இந்த அம்மாக்கு அறிவு இல்லையா, வைகுந்தத்துல இருந்து விமானம் வந்திருக்கேன்னு. இன்னைக்கு நாம எல்லாமே அப்படிதான் இருக்கோம். யமராஜாவே வந்து கூப்பிட்டா கூட இருங்க குழம்பு கொதிக்குது நிறுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க நாம. சோ நமக்கு வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிடிக்குது. சில விஷயங்களும் ரொம்ப பிடிவாதம் இருக்கு. நீங்க நினைக்கலாம் நான் எனக்கு பிடிவாதமே கிடையாது மத்தாச்சு, நான் சின்ன வயசுல இருந்தே நான் எதுக்குமே பிடிவாதம் பண்ணதில்லை. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? இருக்கீங்களான்னு சொல்லுங்க, எனக்கு கேட்கலான்னு ஆசையா இல்ல மாதாஜி. எல்லாருமே அப்படி பிடிவாதம் ஏதோ ஒண்ணு பிடிச்சி பிடிவாதம் இருக்கும். ஏதோ ஒண்ணு இருக்கும். ரொம்ப சாஃப்டா சப்மிசிவா இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு பிடிவாதம் உள்ள இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே அதுல லாக் ஆகிருப்போம். சோ அது என்னன்னா நாம அந்த முக்குணத்தின் குடியில இருக்கிற வரைக்கும் அது வந்து நம்மளால தவிர்க்கவே முடியல. நான் சொன்னதுதான் கரெக்ட். ஒரு வாட்டி நான் பாத்தீங்கன்னா நான் வந்து தப்பு பண்ணேன். ஒரு ஸ்கூல்ல வந்து அப்போ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுச்சு, ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. சோ நான் ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தேன். சோ ஒரு காம்படிஷனுக்கு நான் தான் இன்சார்ஜா இருந்தேன். பேரண்டா நான் அப்ப வந்து என் பையனுக்கு பேரண்டா போயிருந்தேன், இன்சார்ஜா இருந்தேன். அப்ப அவங்க கூப்பிட்டு என்ன வந்து அந்த ஸ்கூலோட ஹெட்டு, அவங்களுக்குதான் அந்த ஸ்கூலே கரஸ்பாண்டன்ட், அவர் கூப்பிட்டு சொல்றாரு, பாருங்க காம்படிஷன்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை இதுக்கு வந்து பிரைஸ் கிடைக்கலன்னு அவங்க வந்து கேக்குறாங்கன்னு. நான் வந்து இல்லைங்க, அப்படி நம்ம தனித்தனியா கொடுக்கல. இப்போ வந்து எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 3க்கும் சேர்த்து ஒரு பிரைஸ் அப்படிதான் கொடுத்துருக்குது அப்படின்னு நான் விளக்கமா சொன்னேன். அவங்க வந்து இல்ல அந்த குழந்தை ரொம்ப ரகலை பண்ணுது, அம்மா கொடுத்துருங்கன்னதுக்கு நான் வந்து முடியவே முடியாது அப்படின்னு மறுத்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியில வந்துட்டேன். எனக்கு இப்ப நினைச்சாலும் அசிங்கமா இருக்கு, நம்ம ஏன் அப்படி பண்ணணும்? ஒரு குழந்தை தானே, ஒரு சின்ன பிரைஸ் தானே. பாவம் அவர் கரஸ்பாண்டே கூப்பிட்டு சொல்ல, அவர் அதுக்கு மேல அவர் அங்க அந்த இடத்துல அவர் என்ன பண்ண முடியும்? அவருக்கு அந்த பேரண்ட் முன்னாடி ரொம்ப அசிங்கமா இருக்கும் இல்லையா? எனக்கு இப்ப நினைச்சாலும் ஏன்டா நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு இருக்கு. என்னன்னா எனக்கு என்ன பிடிவாதுன்னா, நான் பண்ணது கரெக்ட். நான் அந்த இன்சார்ஜா எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க, நான் அதை கரெக்டா பண்ணிட்டேன், நான் வந்து டீவியேட் ஆகாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இல்லைங்களா? சோ இது வந்து ஒண்ணுமே இல்லாத விஷயம். யோசிச்சு பார்த்தா அந்த குழந்தைக்கு ஒரு பிரைஸ் கொடுத்துருந்தா அதுக்கு சந்தோஷம், பிரச்சனையே எல்லாருமே சுமூகமா முடிச்சிருக்கோம், ஈஸியா முடிஞ்சிருக்கும். இல்ல அந்த கரஸ்பாண்டன்ட்க்கு எவ்வளவு மண்டை காஞ்சிருப்பாரு, யோசிச்சு பாருங்களேன். இந்த அம்மாவுக்கு பொறுப்பு கொடுத்துமே நினைச்சிருப்பாரு, நொந்திருப்பாரு ஆக்சுவலா. அதான். சோ இது மாதிரிதான் நான் என்னமோ பார்த்தா நான் வந்து என்னை ரொம்ப நல்லவன் நினைச்சிருந்தேன். சோ இந்த விஷயம்லாம் மறுபடியும் யோசிச்சு பார்த்தா நம்ம இப்படி நடந்துட்டோமே, இப்படி நடந்திருக்க கூடாது நம்ம அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேமிலியிலேயே பாருங்க, நாம வந்து எதுக்காக ரொம்ப பிடிவாதம் பண்ணிருப்போம். அது மறுபடியும் யோசிச்சு பார்த்தா எதுக்கு நாம இப்படி பிடிவாதம் பண்ணோம், விட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாமே, அப்படி தோணுமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? கண்டிப்பா மாதாஜி, நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு. அந்த விஷயம் அப்ப நம்ம விட்டு கொடுத்து போயிருந்தோம்னா சப்புன்னு போயிருக்கும், இருக்காது. நாம நம்மளுடைய ஈகோ புடிச்சு தொங்குனதுனால அது மறுபடியும் பெரிய விஷயமா மாறி இருக்கும் இல்லைங்களா? உங்களுக்குள்ள யாருக்கா அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? இருக்கு மாதாஜி. ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியற மாதிரி இருந்துன்னா சொல்லுங்க. ஒன்னா ரெண்டாங்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. அவ்வளவு இருக்கா? கிளாஸ் முடியற வரைக்கும் பேசிட்டே இருக்கலாங்கிறீங்களா? மறந்து போயிரு மாதாஜி. அப்படி செஞ்சாதான் நம்ம அப்படியே அத நினைச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம செஞ்சதுனாலதான் அது நல்லா அதாச்சு, நம்ம பெருமைப்படுத்தப்பட்டு அது மாதிரி நம்ம நினைப்பு அது அல்பத்தனமா ரூல்ஸ கரெக்டா நான் ஃபாலோ பண்ணிட்டேன். நான் வந்து எனக்கு அப்பதான் தோணுச்சு, நான் பாரு நான் ஒரு ரூல் போட்டாங்க, அவர் ஏன் இப்ப நீ வந்து மாத்த சொல்லி என்ன கேட்டாரு? வந்தது நாம தான் எல்லாம் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ரூல் போட்டோம், இவர் எப்படி நீ மாத்த சொல்லி கேட்கலாம்? அதெல்லாம் தான் பிடிவாதம். அந்த ரூல்ஸ்ங்கிறது எதுக்கு? உண்மையிலே யோசிச்சு பாருங்க, ரூல்ஸ் வந்து எதுக்கு? ஒரு விஷயம் கரெக்டா நடக்கணும், அதுக்குதான். எல்லாரும் ஒரே இது மாதிரி போகணும், கூடாது, அது மாதிரி எல்லாம் கரெக்டா போகணும்.
பகவானும் அப்படிதான் ரூல்ஸ் போட்டாரு. ஆனா அவர் ஏன் வேணும்னே அதை மீறினாரு? இதை யோசிச்சு பாருங்க. ஏன் வந்து பகவத்கீதையில வந்து அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு வா, எல்லா ரூல்ஸையும் விட்டுட்டு வான்னு அவர் சொல்ற, சர்வ தர்மான் பரித்தியஜ்ய, எல்லாத்தையும் விட்டுட்டு வா அர்ஜுனான்னு ஏன் சொல்லணும்? தூய்மையான பக்தி, அவரோட பக்தியோட பக்தனோட மேல அன்பு ஆக்சுவலி பாருங்க, அர்ஜுனாவோட பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட். நீ சொந்தக்காரங்களை கொல்ல முடியாது, அதனால இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும். ரூல்ஸ் படி தர்ம நியாயப்படி பார்த்தா அர்ஜுனா செஞ்சது கரெக்டா இல்லையா? கரெக்ட். கரெக்ட். ஆனால் பக்தி விஷயத்துல அப்படி கிடையாது. பக்தி விஷயத்துல தெளிவா புரிஞ்சுக்குங்க. நாம பண்ணிட்டு இருக்கிற பக்தியில இது சரியா இது தவறா, இவங்க வந்து இந்த டிவோட்டி இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க எப்படி இப்படி பண்ணலாம், என்னுடைய ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டாரு, அவர் எப்படி பண்ணலாம், இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. என்ன பக்தி விஷயத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் வந்து ஒன்ஸ் பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஹரே கிருஷ்ணா சொல்ல ஆரம்பிச்சுனாவே பகவானுடைய நேரடி கண்ட்ரோல்ல நான் வரேன். சரிங்களா? அப்போ எனக்கு நடக்கிறது எல்லாமே கிருஷ்ணாக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. நல்லா திருப்பி சொல்றேன், எனக்கு நடக்கிறது எல்லாமே கிருஷ்ணாக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. சோ அப்ப எனக்கு அநியாயமா ஏதாவது நடக்கிற கிருஷ்ணா விட்டுருவாரா? அப்படி நடக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா அதுல நான் லேர்ன் பண்றதுக்கு ஏதோ இருக்கு இல்லைங்களா? நீங்களாம் நினைக்கலாம், நான் எனக்கு இப்படி கிருஷ்ணா இவ்வளவு தூரம் ஹரே கிருஷ்ணா சாண்ட் பண்ணி எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஒரு சூழ்நிலை வரலாம், இப்ப இல்லாம இருக்கலாம், மறுபடியும் வரலாம். ஆனால் அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பகவான் ஏன் அந்த சிச்சுவேஷன்ல வைக்கிறாருன்னா அதுல இருந்து நான் லேர்ன் பண்ணணும், நான் ஏதாச்சும் லேர்ன் பண்ணணும், நான் கத்துக்க வேண்டிய விஷயம் ஏதோ இருக்கு, என்னோட கண்டிஷனிங் ஏதோ இருக்கு, அதனால பகவான் வந்து என்னை வந்து இந்த சிச்சுவேஷன்ல வைக்கிறாரு. சோ இததான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அதை பிளைண்டா எதிர்க்க கூடாது. நாம என்ன பண்ணுவோம்னா, அந்த சிச்சுவேஷன் நம்மளை வச்சு அந்த நம்முடைய சொந்தக்காரங்களை திட்டுவோம், கிருஷ்ணாவை திட்டுவோம், எல்லாரையும் திட்டுவோம். ஏன்னா என்னோட ஈகோ வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா அதை எதிர்க்குது. புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? என்னோட ஈகோ, நீ கரெக்ட், உனக்கு நீ வந்து சரியா, நீ வந்து ரொம்ப நல்லவ, உனக்கு எப்படி இது வரலாம், அந்த மாதிரி நம்மள வந்து கண்டிஷன் பண்ணி நம்மள வந்து ஸ்ட்ராங்கா நிக்க வைக்குது. ஆனா அந்த இடத்துல நம்மளோட புத்தி, இப்ப பகவான் சொல்றாரு இல்லையா, 3வது அத்தியாயத்துல சொல்லுவாரு, உன்னுடைய ஆன்மீக புத்தியை யூஸ் பண்ணி மைண்ட கண்ட்ரோல் பண்ணு சொன்னாரா இல்லையா? மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கான வழி எதை சொல்லுவார்? உன்னோட ஆன்மீக புத்தியை யூஸ் பண்ணி உன் மனதையும் புலன்களையும் அடக்க அர்ஜுனான்னு சொல்லுவார். அது மாதிரி இப்ப நமக்கு வர சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நாம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, என்னுடைய ஆன்மீக புத்தியை யூஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன மாதாஜினா, நீங்க இவ்வளவு நாளா கேளுன்னு கேக்குறீங்க இல்லையா பகவத்கீதையில, அதுல கிருஷ்ணா என்ன சொல்லி தராரு, இப்போ ஒரு சிச்சுவேஷன் வந்துன்னா நான் எப்படி நடக்கணும்னு கிருஷ்ணா சொல்றாரு, அத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணா வந்து பணம், அதாவது பணம் தான் முக்கியம் அப்படி ஏதாவது சொல்லி கொடுத்திருக்காரா பகவத்கீதையில எங்கேயாவது? பணம் இருந்தாதான் நீ ஒருத்தனை மதிக்கணும் அப்படி ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்ல மாதாஜி. எல்லாத்துக்குமே நான் இருக்கிறேன், அதனால யாரையுமே துன்புறுத்த கூடாது, யாரையுமே இது பண்ண கூடாதுன்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி, எல்லாத்துக்குள்ளயும் நான் இருக்கேன். எல்லாருக்குள்ளயும் என்னவா இருக்காரு? பரமாத்மாவா கிருஷ்ணா இருக்காரு. அதனால அதே சமயம் என்ன சொல்றாருன்னா, நீ உனக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்கு, ரிசல்ட்ல உனக்கு உரிமையே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காரு கிருஷ்ணா இல்லையா? அதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை. நீங்க உட்கார்ந்து அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு வேலை, நம்ம பௌதிக உலகத்துல எப்படி பழகி இருக்கோம், எனக்கு ஒரு வேலை செஞ்சா உடனே ரிசல்ட் வேணும் இல்லையா? இப்ப நீங்க வந்து வேலைக்கு போறீங்க, ஹெச்சமா போறீங்க, அப்போ உங்களுக்கு மாசம் கண்டா சம்பளம் வரணும் இல்லைங்களா? இல்லைன்னா நீங்க எப்படி போவீங்க? சோ மாதாஜி செய்யறோம், எல்லாமே அப்படிதான், ஒன்னு எதிர்பார்த்துதான் நம்மமே செய்யறோம். ஆனா பக்தியில அது அப்படியே உள்டா. பகவான் வாய முடிட்டு வேலை பாருங்க, பச்சையா சொல்லணும்னா வாய முடிட்டு வேலை பாரு, ததா எல்லாத்தையும் பொறுத்துக்கோ, தாம் திதிக்ஷஸ்வ பாரத சொல்றாரு இல்லையா? எங்கேயாவது அர்ஜுனாட்ட வந்து உன் கஷ்டம் எல்லாம் நான் நீக்கிறேன் அர்ஜுனா, உனக்கு சந்தோஷமா வச்சுக்கிறேன் அப்படி எங்கேயாவது சொல்றாரா? இல்ல கஷ்டம் வரும், ஆனா நீ பொறுத்துக்கோ இல்லையா?
ஆமா மாதாஜி, நம்ம கர்மாவை பொறுத்து தானே மாதாஜி நம்மளுக்கு கஷ்டம் வருது. அப்ப அது அது நம்ம வந்து நீங்க கிருஷ்ண பக்தி பண்றதுக்கு முன்னாடி கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்மாலாம் காணாம போயிடும். இனிமே நீங்க டைரக்டா கிருஷ்ணருடைய கண் பார்வையின் கீழே வந்துடுறீங்க. கிருஷ்ணா உங்களை இன்சார்ஜ் எடுத்துக்குவாரு. அப்ப வர்ற கஷ்டம் எல்லாம் எதுக்குன்னா உங்களை வந்து நல்ல வழிப்படுத்தி திருப்பி அவர்கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு தான் வருது. So இதெல்லாம் ரொம்ப ஹை கிளாஸான விஷயம். வெளியில சொன்னீங்கன்னா உங்களால லூசுன்னு சொல்லுவாங்க, சிரிப்பாங்க இல்லைங்களா? கர்மா ஆமா இருந்தா மாதாஜி. கிருஷ்ணா எடுத்துக்கிட்டாராமான்னு சொல்லி சிரிப்பாங்க. ஆனா இதெல்லாம் 100% ட்ரூ. ஆச்சாரியாஸ் கொடுக்குறாங்க. ஆச்சாரியா சொல்றாங்க, நீ கிருஷ்ண பக்தி எடுத்தீங்கன்னா உன்னுடைய எல்லா கர்மாவும் காணாம போயிருங்கிறாங்க. உன்னோட பாவங்கள்லாம் ஓடி போயிருங்கிறாங்க. 9ஆம் அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லையா? கிருஷ்ண பக்தியுடைய அந்த இது பார்த்தோம், நம்ம அந்த குவாலிட்டிஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ராஜவித்யா, ராஜமுக்கியம் ராஜகுஷ்யம் ராஜம் உத்தமம், பவித்ரம் உத்தமம். தர்மியம், சுசுகம் கர்த்தும் அவ்யயம். அதுல பவித்ரமுக்கு வந்து பிரபுபாத் கொடுத்திருப்பாரு. நம்மளுக்கு நிறைய அந்த நம்முடைய பாவங்களோட லிஸ்ட், அதாவது எப்படின்னு கொடுத்திருப்பாரு. பிராரப்த அப்ராரப்தன்னு கொடுத்திருந்தாரு. பிராரப்தன்னா என்னது? தொடர்புகளா வர்றது கர்மா, அதாவது பிராரப்த கர்மா. பழுக்காத அந்த பாவங்கள். பிராரப்தனா நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த பாவங்கள். சோ அது போக நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்கள்ட்ட, மலை மாதிரி நம்முடைய பாவங்கள் இருக்குன்னு நான் சொன்னேன். அது எல்லாமே நீங்க கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிறப்போ கரைஞ்சு காணாம போயிருமா. அதுதான் கிருஷ்ண பக்தியோட பவர். ராஜவித்யா, ராஜகுக்கியம், பவித்ரம், இதம் உத்தமம், பிரத்யக்ஷாவகமம், பிரத்யக்ஷமா நீ ரிசல்ட் பார்க்கலாங்கிறாரு. சுசுகம், சுகமானது, கர்த்தம் அவ்யயம், எட்டர்னல் ஆனது. சோ பக்திங்கிறது இதெல்லாம் தான். நீங்க பக்தி வந்து என்னமோ நாங்க வந்து இவங்க சொன்னாங்க கிளாஸ் 18 இருக்கு, பகவத்கீதை 18 நாள் 18 அத்தியாயம் கூப்பிட்டாங்க, போனோம். அப்புறம் இந்த மாதாஜி கிளாஸ் முன்ன புடிச்சது பண்றோம், சாண்ட் பண்ண சொன்னாங்க பண்றோம். அப்படி கிடையாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறது உங்களுக்கு புரியணும். நீங்க உள்ளதுலயே ஹை கிளாஸான விஷயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சோ இந்த உலகத்துல வேற எந்த பிராயச்சித்தம் பண்ணீங்கனாலும் உங்களுடைய கர்மா போகாது. சரிங்களா? கர்மா வந்து எந்த பிராயச்சித்தம் பண்ணாலும் போகாது. நீங்க நல்ல கர்மா பண்ணிருந்தாலும் பிறந்தாதான் அனுபவிக்கணும், கெட்ட கர்மா பண்ணாலும் திருப்பி பிறந்து அனுபவிக்கணும். பக்தி பண்ணா மட்டும்தான் அது எல்லாம் போயிரும். அதுக்கப்புறம் நம்ம பகவானுடைய நேரடி கண் பார்வையில் நம்ம வந்துருவோம். பகவானுக்கு நமக்கும் நேரடி தொடர்பு வந்துருது. அப்ப எவ்வளவு உன்னதமான விஷயம் இல்லையா? பாஞ்சாலி மாதாஜி புரியுது? என்ன ரியாக்ஷன் இது? ரீவைண்ட் பண்றீங்க, கேட்கல நல்லா. நீங்க பேசுறது கேட்கலையே. கேட்கவே இல்லை. இல்லைங்க மாதாஜி, கேட்கல. ஏதோ ஊம பாஷை பேசுற மாதிரி இருக்கே. ஆடியோ வரல, என்னாச்சுன்னு தெரியல. ஓகே, தெரியல மாதாஜி ஆடியோ. ஓகே ஓகே, மாதாஜி. கேட்கல. அதான் எஸ், இது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. சரிங்களா? நான் இப்ப சொன்ன விஷயங்களை யோசிச்சு பாருங்க. சோ பக்தி அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. எல்லாத்தையும் அர்ஜுனா ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஏத்துக்கிறது தான் பக்தி. கிருஷ்ணா முழுமுதற் கடவுள்னா அதை ஏத்துக்கிறது தான் பக்தி. சரிங்களா? இது மாதிரி அவர் வந்து என்னுடைய பக்தர்கள் இப்படி இருப்பாங்கன்னு சொல்றாரு, ஏத்துக்கங்க. அந்த மாதிரி உள்ள இருந்து நான் புத்தி கொடுக்குறேன்னு சொல்றாரு, அதை ஒத்துக்கிறது. இதையெல்லாம் ஏத்துக்கிறது தான் பக்தி. அர்ஜுனா வந்து எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன், எனக்கு இப்ப எந்த மயக்கமும் இல்லை அப்படிங்கிறாரு. இந்த ஸ்லோகால சொல்றாரு, எனக்கு எந்த மயக்கமும் இல்ல. ஆனா அடுத்ததே கேட்பாரு மறுபடியும், நீங்க சொல்றீங்க இருந்தாலும் எனக்கு வந்து இந்த இத பாக்கணும்னு ஆசையா இருக்கு, அந்த இப்ப நீங்க சொன்ன எல்லா ஆப்லன்ஸையும் எனக்கு பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு கேட்பாரு. இப்பதானையா நீ எல்லாம் ஏத்துக்கிறேன்னு சொன்ன, என்னையா நீ இப்படி கேக்குற? கிருஷ்ணா அப்படி கேட்கலாம் இல்லையா? இப்பதானே ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்க. சோ இதெல்லாம் எதுக்காக அர்ஜுனா கேக்குறாருன்னா, நமக்காக, சாதாரண மக்களுக்காக. சாதாரண மக்களால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லாம் நிறைய ஒரு 1% தான் பக்தி பண்ணிட்டு இருக்கிறோம். மத்தவங்க எல்லாம் யாருமே அதை ஏத்துக்கிறது இல்ல. பகவான் சொல்றாரு பகவத்கீதையில, எங்கிட்ட இருந்தா எல்லாமே வருது அப்படின்னு. அத வந்து நம்ம சொன்னோம்னா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க.
அந்த ஏத்துக்கிறதுங்கிறது ஒரு பக்தனுடைய குணம் இல்லைங்களா? பகவான் என்ன சொல்றாரோ அது எல்லாமே உண்மை அப்படின்னு அப்படியே ஏத்துக்கிறது தான் பக்தனுடைய வேலை. பகவான் என்ன சொல்ல செய்வாங்க. நீங்க ஜெகநாத் பாஸ்ட் டைம்ல கேட்டிருப்பீங்க, ஜெகநாதரும் இன்னொருத்தர் போய் பலாப்பழம் திருடுவாங்கல்ல, அந்த ஸ்டோரி தெரியலையா உங்களுக்கு? பலாப்பழம் போய் திருடுவாங்க தோட்டத்துல போய். அவர் ஒருத்தர் வந்து தினம் கொண்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து 2 பேரும் போய் பலாப்பழம் திருட போய் இவர் மாட்டி விட்டு ஓடிடுவார் ஜெகநாதர். அவர் பாவம் மாட்டிக்குவார். சோ இந்த மாதிரி அவர் வந்து பகவான் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யறாரு. ஆனா வந்து எதுக்காக அப்படி பகவான் பண்றாருன்னா அவருடைய பெருமைகளை எல்லாருக்கும் எடுத்து காமிக்கிறதுக்கா பண்றாரு. சோ அதே மாதிரி நாம வந்து ஒரு டிவோட்டிக்கே டெத் வந்தா, டிவோட்டிக்கே டெத்தா இது பெரிய பனிஷ்மெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையில அப்படி கிடையாது, பனிஷ்மெண்ட் இல்ல. நான் அன்னைக்கு கூட ஒருத்தர் பேசிட்டு இருந்தோம். என்ன சொன்னாங்கன்னா, அன்னைக்கு கூட ஒரு பையன் இறந்துட்டான்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ அவங்க அம்மா எல்லாம் வந்து ஏதோ உடம்பு சரியில்லாம படுத்திருந்தா கூட நம்ம பார்த்திருக்கலாமே, வருஷ கணக்குல ஆனா கூட நாங்க பார்த்திருக்கோமே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே பயங்கர கோவம் வந்துருச்சு. ஏன்னா அப்படி அந்த பாக்குறீங்க நீங்க, ஓகே, அந்த ஜீவாத்மாக்கு அது எவ்வளவு பெரிய டார்ச்சர்னு உங்களுக்கு புரியுதா? நீங்க வந்து அவன் வந்து ஒரு வெஜிடபிளா இருந்தான்னு வச்சுக்கோங்க, வருஷ கணக்குல அப்படியே படுத்திருந்தான்னா நீங்க நரச போட்டு பாப்பீங்க, ஏதோ பாப்பீங்க. ஆனா அந்த ஜீவாத்மா அது வந்து ஆத்மா வந்து ஆக்டிவா அந்த உடம்புல இருக்கு. ஆனா அதனால எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படி ஒரு நிலையில நீங்க உங்க பையனை வச்சு நான் நல்லா பார்த்தேன் என் பையனை அப்படின்னு நீங்க பெருமை பீத்தருக்காக ஒரு ஜீவாத்மா சஃபர் ஆகணுமா என்ன? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா கூட நான் பார்த்திருப்பேன், அவங்க அநியாயமா போயிட்டாங்க, நான் அப்படி கவனிச்சுக்கிட்டேன். இதோட சட்டுலா அதுல என்ன இருக்கு சொல்லுங்களேன் பத்மா மாதாஜி, நீங்களே சொல்லுங்க. இந்த சட்டுலா என்ன இருக்கு அதுல? சட்டுலா ஒரு இந்த மாதிரி சொல்றது மனித இயல்பு இது சுயநலம் இல்லைங்களா? சுயநலம் இல்லையா? சுயநலம். அதுவும் இல்லாம ரொம்ப நாள்லாம் பாத்துக்கிறதும் எல்லாருக்குமே முடியாது மாதாஜி. சொல்றதுதான் எல்லாருமே சொல்றாங்களே தவிர அது எவ்வளவு பிராக்டிக்கல் கஷ்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? நாமே நம்மளுடைய குணத்தை மாத்திப்போம். ரொம்ப காமா பார்க்க ஆரம்பிப்போம். அப்புறம் போக போக கோபம் தான் வரும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு மாதாஜி. வருஷ கணக்கா பார்க்கவே முடியாது. அம்மாவே இருந்தாலும் சலிச்சுட்டு தான் பார்ப்பாங்க. சலிப்பு வந்து. எஸ். சோ இது எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு சுயநலம் இருக்கு. நான் எப்படி பண்ண பாத்தியா, நான் எப்படி இருக்கேன் பாத்தியா? சோ இதுல வந்து பௌதிகமான விஷயங்கள் எதுலயுமே வந்து உண்மை இல்ல, எல்லாமே பொய், நடிப்பு, எல்லாமே பொய். நமக்கு ஒண்ணு பிடிச்சாதான் நம்ம செய்வோமே ஒழிய யாருமே நம்மள அப்படி செய்ய வைக்கவே முடியாது. உண்மையிலே ஒரு ஜீவாத்மா தனக்கு பிடிக்கலன்னா அது யாருமே கன்வின்ஸே பண்ண முடியாது. ஒரு பொண்ணு ஒரு பையனை பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, யாருமே தடுத்தே நிறுத்த முடியாது. அந்த பொண்ணு ஓடி போதுன்னா ஓடி போயிடும். சோ அந்த மாதிரிதான் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் ஒரு பிடிவாதம் இருக்கு. சோ இதையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து பகவான் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு பெரிய முடிவு. இது ஆக்சுவலா ஒரு லீப்னு சொல்லுவாங்க, ஒரு ஜம்ப். இவ்வளவு நாளா நான் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை வேற, இப்போ இது வந்து இக்கரைன்னு வச்சுக்கோங்க, பக்தி வந்து அக்கறையில இருக்கு. நான் வந்து இப்ப போகணும்னா ஜம்ப் பண்ணி தான் நான் போகணும். ஜம்ப் பண்ணி போறப்ப நிறைய தடைகள் வருது. அந்த ஹர்டில் ரேஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தடை தாண்டும் ஓட்டம். அதுல ஒவ்வொரு தடையா வச்சுட்டே வருவாங்க. சோ நம்ம அந்த எல்லா தடையும் தாண்டி குதிச்சாதான் ரேஸ் வின் பண்ண முடியும் இல்லைங்களா? ஒரு ஏதோ இடத்துல சொணங்கி நின்னுட்டோம்னா ரேஸ் வின் பண்ண முடியாது. சோ இந்த பக்தி ரேஸ்ல ஓடுறதுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. நானா எல்லாமே பண்ணிட முடியாது. நான் திரும்பி பார்ப்பேன், இந்த சைடு பார்ப்பேன், அந்த சைடு பார்ப்பேன், எல்லாரும் ஓடி வராங்களா, கொஞ்சம் பேர் என் கூட வர்றாங்களா, அப்படின்னா சரி நானும் ஓடுறேன். இப்பவே பாருங்க, நான் உங்கள்ட்ட தனியா ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தா இந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. நீங்க ஒரு குரூப் ஆஃப் டிவோட்டிஸ் இருக்கிறதுனால, அட மாதாஜி வேற கேள்வி கேட்பாங்களே, நம்ம படிச்சுட்டு போலாம் அப்படின்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றப்ப இன்னைக்கு நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சது இல்லைங்களா? நம்ம ரீகால் பண்ண முடிஞ்சது. சோ அதுக்குதான் வந்து நான் சொல்ற மாதிரி இந்த பக்தி ரேஸ ஓடுறதுக்கு கூட சகாக்கள் தேவை. சோ பக்தருக்கு வந்து மிக முக்கியமான தகுதி என்னன்னா ஏத்துக்கிறது. அதான் வந்து அர்ஜுனா இங்க சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகா. சோ என்னென்ன ஏத்துக்கிறேன்னு சொல்றாருன்னா,
என்ன, நான் உனது நன்மைக்காகவே உன்னிடம் பேசிக் கொண்டுள்ளேன் என்று கிருஷ்ணர் பலமுறை கூறியவற்றை அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறான். எவ்வளவு நல்ல பாயிண்ட் இல்லைங்களா? நான் சொல்றது அத்தனையுமே அவருடைய நன்மைக்காக அப்படின்னு கிருஷ்ணா சொன்னத அர்ஜுனா ஏத்துக்கிறாரு. அப்படி ஏத்துக்கிட்டா தான் அவங்க சொல்றத நம்ம கேட்போம். இப்ப நான் சொல்றது உங்க நன்மைக்குன்னு நீங்க ஏத்துக்கிட்டா தான் நான் சொல்றது உங்களுக்கு உள்ள போகும் இல்லைங்களா? இல்லைன்னா எப்படி போகும்? அந்த மாதிரி அர்ஜுனா ஏத்துக்கிறாரு. அடுத்தது, நிகழ்பவை அனைத்தும் கிருஷ்ணரின் கருணையாலேயே என்று என்பதையும் அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறார். எல்லாமே கிருஷ்ணாவுடைய கருணை, காரணமற்ற கருணை. உண்மையிலேயே நாம கிருஷ்ணாக்காக ஒண்ணுமே பண்றது இல்ல, ஆனா அவர் நம்மளுக்காக எல்லாமே பண்றாரு. அது எல்லாமே எதனால நம்ம மேல அவர் காமிக்கிற காரணமற்ற கருணை. எந்தவித காரணமும் இல்ல. நாம ஒரு ஒரு கருணை காமிக்கிறோம்னா கூட என்னுடைய குழந்தை அப்படிங்கறதுக்காக கருணை காமிக்கிறோம். ஆனா கிருஷ்ணா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து காஸ்ட்லெஸ் மர்சி. நம்ம அவர் வேண்டான்னு உதறிட்டு வந்தவங்களுக்கு அவர் கருணை காமிக்கிறார். நம்ம குழந்தையா இருந்தாலுமே நம்மள உதறிட்டு போனா நம்ம வந்து கருணை காமிக்க மாட்டோம். அவன் எக்கேட கெட்டும் பேரண்ட்ஸ், சாபம் கொடுக்குற பேரண்ட்ஸ் நான் பார்த்திருக்கேன். ஆனா கிருஷ்ணா அதுக்கும் பொறுமையா இருக்காரு. நீ என்னை விட்டு போனா என்ன, என்னைக்காவது ஒரு நாள் நீ எங்கிட்ட திரும்ப வருவ, பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அது நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, பிருகத் பாகவதாமிரத்துல ஒரு கோபகுமார் அப்படிங்கிற ஒரு பக்தர், அவர் எங்கெங்கயோ சுத்தி அடிப்பார், கடைசியா கோலோகா போவார். அப்ப கிருஷ்ணா வாசல்ல நிக்கிறாராம், வந்து கோலோக வாசல்ல வந்து நின்னு கட்டி பிடிச்சுக்கிறாராம் கோபகுமார. நீ முன்னாடியே வருவின்னு நான் எதிர்பார்த்தேன், ஏன் இவ்வளவு நாளா நீ வரல அப்படின்னு சொல்லி அப்படி கட்டி பிடிச்சுக்கிறாராம். மயக்கம் போடுறாராம் கோபகுமார பார்த்து. கோபிஸ் எல்லாம் கோபகுமார திட்டுறாங்க, என்னையா பண்ண கிருஷ்ணா மயக்கம் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த அளவுக்கு பகவான் நம்மளுக்காக ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருக்காரு, இந்த ஜீவாத்மா எப்ப என்கிட்ட வரும். சோ நாம அந்த புரிஞ்சுக்கணும். அத புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாமே அவர் வந்து, இப்ப நாங்க சொல்ற மெசேஜ், நீங்க வெவ்வேறு கிளாஸ் கேட்பீங்க, வெவ்வேறு டிவோட்டிஸ் உங்களுக்கு மெசேஜஸ் கொடுப்பாங்க. அது எல்லாமே கிருஷ்ணாவுடைய மெசேஜ். கிருஷ்ணா வந்து உங்களுக்காக அனுப்பும் தூது அது எல்லாமே. சோ அத நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். அந்த தூது அனுப்புற கூட நம்மளுக்கு தகுதி இல்ல, தூது ரிசீவ் பண்ற கூட. நம்மள ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சுயநலவாதிங்க. ஆனா நமக்கு வந்து பகவான் அந்த கருணை காமிக்கிறார். அதுதான் காஸ்ட்லெஸ் மர்சி, காரணமற்ற கருணை. இத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சோ நம்ம வந்து ஏத்துக்கணும். பகவத்கீதையில இருக்கிற விஷயங்களை ஏத்துக்கணும், பாகவத்துல இருக்கிற விஷயங்களை ஏத்துக்கணும். ஏங்க மத்தாச்சு நல்லா ஏத்துத்தானே கிளாஸ்க்கு வரேன்னு நீங்க நினைக்கலாம். நம்ம சூப்பர்ஃபிஷியலா ஏத்துக்கிட்டோம், ஒரு மேலோட்டமா நம்ம ஏத்துக்கிட்டோம். ஆனா நான் இன்னும் நம்மளோட அடி மனசுக்கு வந்து ஃபுல்லா கன்வின்ஸ் ஆகல. கிருஷ்ணா தான் எல்லாமே எனக்கு அப்படின்னு இன்னும் கன்வின்ஸ் ஆகல. ஆயிட்டா என்னோட சாண்டிங்லாம் வேற லெவல்ல இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் நான் கேள்விதான் படுறேன், எனக்கு அனுபவம் இல்ல. சோ அதுக்கப்புறம் நம்மளுடைய நடவடிக்கை எல்லாமே மாறிடுமா. கிருஷ்ணா தான் எனக்கு முக்கியம், கிருஷ்ணாவை தவிர்த்து என்னால வேற எதையுமே யோசிக்க முடியாதாம். எப்படி ஒரு அம்மா ஒரு ஒரு குழந்தை பெக்குறாங்கன்னா அவங்க 24 hours அவங்களுடைய கவனம் ஃபுல்லா அந்த குழந்தை மேலதான் இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய கவனம் அனைத்தும் கிருஷ்ணா மேலதான் இருக்குமா. அதுதான் வந்து 10.9 ஸ்லோகம் இல்லைங்களா? என்னுடைய பக்தர்கள் எப்பவுமே என்னைதான் நினைச்சிட்டே இருப்பாங்க. சோ இதுதான் உண்மையா ஏத்துக்கிறது. சோ நம்மள அனலைஸ் பண்ணி பாத்துக்கலாம். எனக்கு நீங்களே எப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் இதை அனலைஸ் பண்ணி பாருங்க. நம்ம இப்படி கிளாஸ் கேட்கிறோம், ஜபம் பண்றோம், நான் எவ்வளவு தூரம் கிருஷ்ணாவை ஏத்துக்கிட்டேன், இன்னும் எவ்வளவு பெர்சன்ட் நான் வந்து இன்னும் போக வேண்டி இருக்கு, நான் எதுல நான் ஒர்க் பண்ணணும், இதெல்லாம் நம்ம யோசிச்சு. அப்படி உங்களுக்கு தெரியலன்னா பகவானை கேளுங்க, ப்ரே பண்ணுங்க. நீங்க சாண்டிங் பண்றப்ப ப்ரே பண்ணுங்க, பகவானே நான் எந்தெந்த இடத்துல லேக் ஆகுறேன் எனக்கு காமிச்சு கொடுங்க. நீங்க வேணுனீங்கன்னா அவரு கண்டிப்பா உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாரு, நீ இந்த விஷயத்துல உனக்கு பிரச்சனை அப்படின்னு. அப்படி தெரிஞ்ச அப்புறம் நான் பிவில்டர் ஆகி நீங்க யார் எனக்கு சொல்றதுக்கு நம்ம எதிரக்கூடாது, ஏத்துக்கணும். நீங்க பிரச்சனைன்னு அதை சொன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணணும், அக்செப்டன்ஸ். அதுதான் இன்னைக்கு நீங்க டேக் ஹோம் மெசேஜ். அர்ஜுனா என்ன பண்ணிருக்காருன்னா, கிருஷ்ணா என்ன சொன்னாரோ அதை உள்ளது உள்ளபடி ஏத்துக்கிட்டாரு. அதனால அவருக்கு வந்து அந்த கிளாரிட்டி கிடைச்சது. சோ நாமளும் பகவத்கீதையில பகவான் என்ன சொல்லியிருக்காரோ அதை வந்து உள்ளது உள்ளபடி ஏத்துக்கணும். ஆச்சாரியா சொல்லி கொடுத்தபடி நாம
100% ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம டிவோஷன்ல மேலுக்கு வந்துருவோம். கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும். ஆச்சாரியா வந்து நமக்கு அந்த உத்தரவாதம் கொடுக்குறாரு. நீ இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீ கிருஷ்ணாட்ட போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ நம்மளுடைய வேலை ஆச்சாரியா என்ன சொல்றாங்களோ அது செய்யறது. கிருஷ்ணா சொன்னதை 100% கரெக்டான சென்ஸ்ல ஏத்துக்கிறது. ஓம் தத்சத்.